Hello dear brothers and sisters, so welcome to போத் தமிழ் classes. போத் தமிழ்ல அழகு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருக்குறள் ஒரு டைப் ஒரு பகுதியாகவும் அடுத்த ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு பகுதியில் வந்து பார்த்துட்டு இல்லையா மற்ற டாபிக்ஸையும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அறநூல்கள் தொடர்பான செய்திகள். இதில் முதுமொழி காஞ்சி, ஓகேவா? அறநூலில் முதுமொழி காஞ்சி அப்படின்ற நூலை நம்ம பார்க்க போகிறோம். முதுமொழி காஞ்சியினுடைய நூலுடைய சிறப்பு, அதை பார்த்தீங்கன்னா நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்யுள் பகுதிகள், அப்புறம் ஸ்கூல் புக்ஸ், அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாப்பிக்கை தாண்டி சரியா நம்ம எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சில அவுட் சோர்ஸ்க்கான ஒரு சின்ன சின்ன முக்கியமான லைன்ஸ் இருக்குது, நிறைய இருக்கும். அதில் ஒரு சிலதை மட்டும் எக்ஸ்ட்ரா சின்ன சின்னதாக கொடுத்துருப்பேன். அதை மட்டும் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம், சரியா? அவ்வளோதாம்மா. அழகாக நோட் பண்ணிக்கோங்க. அறநூல்கள் தொடர்பான செய்திகள் முதுமொழி காஞ்சி. இந்த முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் கூடலூர் கிழா, சரியா? மதுரை கூடலூர் கிழா. பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகே, முதுமொழி காஞ்சி. நூற்குறிப்பு பாருங்க, நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாம் கலந்துதான் இருக்கும். ஆசிரியர் யாரு? மதுரை கூடலூர் கிழா. கொஸ்டின் கேட்கலாம். முதுமொழி காஞ்சி நூலுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார், ஓகேவா? மதுரை கூடலூர் கிழார் இயற்றிய நூல் எது? முதுமொழி காஞ்சி, ஓகேவா? அவருடைய பேர் என்னது? பிறந்த ஊர் கூடலூர், இங்கே இருக்கு, ஓகேவா? கூடலூர் அப்படின்றது பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல். இவரும் பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அறநூல்கள் இதுல கீழ்கணக்கு நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒரு நூல் தான் இந்த முதுமொழி காஞ்சி. எப்படி நம்ம நாலடியார், நான்மணி கடிகை, இதெல்லாம் பழமொழி நானூறு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே போல இதுவும் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல், ஓகேவா? இந்த முதுமொழி காஞ்சி 100 பாடல்களை கொண்டது. இந்த முதுமொழி காஞ்சி நூலில் 100 பாடல் இருக்கு. இந்த 100 பாடலுமே 10 அதிகாரங்களாக பிரிச்சிருக்காங்க, ஓகேவா? ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல் அப்படின்னும் போது 10 பெருக்கல் 10 அப்படின்னும் போது 100 பாடல் வந்துருச்சு இல்லையா? அதுதான். இப்போ 100 பாடல்களை கொண்டது, 10 அதிகாரங்களாக பகுத்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா பகுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 செய்யுள், அதாவது 10 பாடல்களை கொண்டது, ஓகேவா? இந்த நூலுடைய சிறப்பு என்னது? ஆத்திச்சூடியின் முன்னோடி என அழைக்கப்படக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி, ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அடுத்து பாருங்க, பாவகை குறள் தாழிசை பாவகை நூல், ஓகேவா? அதே போல இந்நூல் நிலையாமையை கூறும் நூல். கொஸ்டின் கேட்கலாம். நிலையாமையை பற்றி கூறக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி, ஓகேவா? பாருங்க, அடுத்து பாருங்க, காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. அடுத்து பாருங்க, காஞ்சி என்ற புறத்திணையால் பெயர் பெற்ற நூல். அதனாலதான் முதுமொழி காஞ்சி அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகேவா? அடுத்து பாருங்க, எல்லா அதிகாரத்திலும் முதல் பாடல் ஈரடியால். நல்லா பாருங்க, இந்த முதுமொழி காஞ்சி நூலுடைய எல்லா அதிகாரத்திலையும் 10 அதிகாரங்கள் பார்க்கணும் இல்லையா? 10 அதிகாரத்திலையும் 10 பாடல், அதாவது 10 பாடல்னும் போது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இருக்கக்கூடிய அந்த 10 பாடல் இருக்கும். அந்த 10 பாடலும் ஒரு அடியில தான் இருக்கும், ஓகேவா? ஒவ்வொரு ஒளியும் ஒவ்வொரு பாடல் அப்படின்ற மாதிரி இருக்கும், சரியா? இதுல முதல் அடி மட்டும், ஒரு அதிகாரம் இருக்குன்னா அதுல முதல் அடி, அதாவது முதல் பாடல் முதல் அடி மட்டும் பாத்தீங்கன்னா 2 அடிகள் இருக்கும். முதல் பாடல் 2 அடிகள் இருக்கும். மற்றதெல்லாம் ஒரு பாடல் ஒரு லைன் தான் இருக்கும், ஓகேவா? அதானதே பாருங்க, எல்லா அதிகாரத்திலையும் முதல் பாடல் ஈரடியால் ஆனது, அதாவது 2 அடிகள் இருக்கும், 2 வரிகள் இருக்கும், ஓகேவா? ஓகேவா? அது ஈரடியால் ஆன வெண் செந்துரை யாப்பு. இந்த மாதிரி அமைக்கக்கூடியது வெண் செந்துரை யாப்பு அப்படின்ற ஒரு அணி, ஓகேவா? பாருங்க, அமைந்துள்ளது. மற்ற 9 பாடல்களும் ஓரடியால் ஆனது. மற்ற 9 பாருங்க, ஒரு அடி ஒரு பாடல், ஒரு அடினா ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி இந்த முதுமொழி காஞ்சில அமைஞ்சிருக்கும், சரியா? ஒரு சில நூல்கள்ல ஒரு பாடலா 4 அடிகள் இருக்கும், 5 அடிகள் இருக்கும், இப்படிலாம் 6 அடிகள் இருக்கும். இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா வெவ்வேறு வகையான பாவ வகைகள்ல. அப்ப இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் பாத்தீங்கன்னா பாருங்க, குறள் தாழிசை பாவகை. முதல் அடி முதல் பாடல் வந்து பாத்தீங்கன்னா 2 அடியில் இருக்கும், குறள் மாதிரி 2 அடியில் இருக்கும். அதுக்கு அடுத்தக்கூடிய மற்ற 9 பாடல்களும் ஒரு அடியில தான் இருக்கும். 2வது அடியா அந்த முதல் பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு லைன் இருக்குன்னா அது 2வது பாடல், அடுத்த ஒரு லைன் இருக்குன்னா 3வது பாடல். அடுத்து நம்ம இந்த பாடல்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், சரியா? ஓகேவா? கொஸ்டின் கேட்கலாம். அதாவது ஒரு அதிகாரத்துடைய முதல் பாடல் 2 அடிகளால் அமைந்த நூல் எதுன்னு கேட்டானா முதுமொழி காஞ்சி, ஓகேவா? அதான் குறள் தாழிசை, சரியா? குறள் தாழிசை பாவகை, ஓகேவா? அடுத்து பாருங்க, அனைத்து அதிகாரத்திலும் முதல் செய்யுள் ஆறுகளை உலத்து. நம்ம பார்க்கறோம் இல்லையா? முதல் பாடல் 2 அடிகள் அமைஞ்சிருக்கும்னு பார்க்கறோம் இல்லையா? மற்ற பாடல்லாம் ஒரு அடியில தான் இருக்கும். அந்த முதல் பாடல் 2 அடியில் அமைஞ்சதுல எடுத்த உடனே அந்த 2 அடிக்கான அந்த முதல் பாடல் ஆறுகளி உலகத்துன்னு ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? எல்லா அதிகாரத்துடைய முதல் பாடலும், சரியா? அனைத்து அதிகாரத்திலும் முதல் செய்யுள், அதாவது முதல் பாடல் ஆறுகளி உலகத்து என்ன தொடங்குவது இதன் சிறப்பு. எதனுடைய சிறப்பு? முதுமொழி காஞ்சி நூலுடைய சிறப்பு, ஓகேவா? அதே போல அடுத்த கொஸ்டின் பாருங்க, குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை கூறக்கூடிய நூல். எப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி, ஓகேவா? அடுத்து பாருங்க, உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூல் முதுமொழி காஞ்சி. ஏன்னா அறநூல் இல்லையா?
ஓகே, அடுத்து பாருங்க, இதுல 10 அதிகாரங்களா இந்த 100 பாடல்களை 10 அதிகாரங்களா இந்த முதுமொழி காஞ்சி நூலை பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 10 அதிகாரங்கள் இதுதான். அந்த 10 அதிகாரத்துடைய பெயர் அதுதான். ஓகேவா? பாருங்க, சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, தூவா 10, அல்ல 10, இல்லை 10. சரியா? அல்ல 10, இல்லை 10, பொய் 10. பாருங்க, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10 அப்படின்னு சொல்லிட்டு 10 10ன்னு முடியும். சரியா? 10 10 10ன்னு சொல்லிட்டு இதனுடைய அதிகாரத்துடைய பெயர்ன்றது முடியும். ஸோ 10 அதிகாரங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இதனுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டரும் பார்த்துக்கணும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதனுடைய சிறப்பு பெயர் பாருங்க. அறவுரை கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி. ஓகேவா? ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி. ஓகேவா? அறவுரை கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் தான் இதை சார்ந்த ஒரு செய்யுள் வரிகள் இருக்கு, பாடல் வரிகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த செய்யுள் வரிகள் பாடல் வரிகள் என்று பார்த்துலாமா? நம்ம பார்த்தோம் இல்லையா? எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி, அதோடைய முதல் 2 அடியால் ஆன அந்த முதல் பாடல் ஆறுகளை உலகத்து அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுதா? ஓகேவா? இதான் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது பாருங்க, 10 பாடல், ஒரு அதிகாரமா, இது ஃபுல்லா ஒரு அதிகாரம், 10 பாடல் இருக்கு இதுல. ஓகேவா? இது ஒரு பாடல், 2வது ஒரு பாடல், 3வது பாடல், 4வது பாடல், 5 6 7 8 9 10, அவ்வளோதான் ஒரு அதிகாரம் முடிஞ்சது. ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த முதுமொழி காஞ்சி நூல்ன்றது இருக்கும். ஓகேவா? பாருங்க, ஆறுகளை உலகத்து மக்களுக்கெல்லாம், கடல் சூழ்ந்த உலகமாக, கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக மக்களுக்கு ஒரு கருத்தை, ஒரு அறக்கருத்துக்களை என்ன பண்ணுவாங்க, அடுத்து இந்த 10 பாடல்கள் மூலியமா சொல்லியிருப்பாங்க. இந்த எல்லா மக்களுக்கும் இதெல்லாம் இருந்தால் இது சிறந்தது, இதை விட இது சிறந்தது அப்படின்ற மாதிரி இந்த பாடலுடைய கருத்துக்கள் இருக்கும். ஓகேவா? பாருங்க, ஆறுகளை உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. ஓதல்லாம் என்னது? படிக்கிறது, ஒரு விஷயத்தை கத்துக்கிறது. சரியா? ஸோ இதை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை, ஒழுக்கமா இருக்கிறது அப்படின்றது முதல் பாடல் சொல்லுது. அடுத்து பாருங்க, காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, கற்கக்கூடியது, கற்றதை மறக்காம இருக்குது. அடுத்து பாருங்க, வன்மையில் சிறந்தது வாய்மையுடைமை, வளமா இருக்கிறத விட பொய் பேசாம வாய்மையோடு உண்மையோடு இருக்கிறது நல்லது. அடுத்து பாருங்க, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. இளமையில் நம்ம இளமையா இருக்கிறதோட சிறந்தது என்னது? அந்த இளமையில பொதுவா இளமையா இருக்கிறதோட சிறந்தது உடல்ல நோய் இல்லாம இருக்கணும். மெய்ப்பினி, பிணினா நோய். ஓகேவா? நோய் இல்லாம இருக்கணும். நலனுடையின் நானும் சிறந்தது. நலனுடை அப்படின்னா இந்த இடத்துல அழகுடை, அழகோடு இருக்கிறது. நம்ம என்னதான் அழகோடு இருக்கிறத விட நாணுதல் சிறந்தது. என்னது? எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாத விஷயத்துக்கு செய்யறதுக்கு அஞ்சணும், அதான் நாணுதல்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த அழகா இருக்கிறதோட அந்த சிறப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, குலனுடையின் கற்பு சிறந்தது. நீங்க என்னதான் இந்த குலத்தை சார்ந்தவன், இந்த குடியை சார்ந்தவன்ற சொல்றதை விட, குலப்பெருமையை பேசுறதை விட கற்பு சிறந்தது. கற்பனா இந்த இடத்துல எதை குறிக்குது? ஒழுக்கம்னு அர்த்தம். சரியா? நீ குலப்பெருமையை பேசாத, நீ ஒழுக்கமா இரு. நீ என்ன ஒழுக்கமா இருக்கிறியோ அதன் அடிப்படையில் உன் குடும்பத்துடைய சிறப்பு அந்த ஒழுக்கமே சொல்லுன்னு சொல்றது. ஓகேவா? அடுத்து பாருங்க, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தது. நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிறத விட அந்த விஷயத்தை ஆல்ரெடி தெரிஞ்சவங்கள நம்ம சொல்றது ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அது இன்னும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எந்த ஒரு இதாக இருந்தாலும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் இல்லையா? ஆல்ரெடி படிச்சவங்க அவங்க. அடுத்து பாருங்க, கற்றாரை சிறுத்தலின் தற்செய்கை. பாருங்க, தற்செய்கை சிறந்தது. அது பாருங்க, கற்றார் கிடையாது, செற்றார். சரியா? செற்றாரை சிறுத்தல், செற்றார்னா பகைவர்கள். ஓகேவா? செற்றார்னா பகைவர்ன்றது திருக்குறள் கூட படிச்சிருப்போம். சரியா? செற்றாரை செறுத்தலின் அப்படின்னா பகைவர்களோடு பகை செய்கிறது, அப்படியே அவங்கள தண்டிக்கிறது. ஓகேவா? பகைவர்களை தண்டித்தலை காட்டிலும் பாருங்க தற்செய்கை. ஓகேவா? தற்செய்கைன்றது நற்செய்கை மாதிரி. ஓகேவா? அப்படின்னது அவங்கள பகைக்கிறத விட நல்லது அவங்களுக்கு செஞ்சு விடுங்க, அது இன்னும் நல்லதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? பகை வேணாம், அவங்களுக்கும் நல்லது செய்யுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, முன்பெருகளின், சரியா, முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தது. முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தது. அதாவது முன்பெருகள் அப்படின்னா நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம், அதான் முன்பெருகள், பெருகி இருக்கும் இல்லையா செல்வம். அப்போ முன்னாடி நம்மளுக்கு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய நம்முடைய மூதாதையர்களோ நம்முடைய தந்தையோ இல்லை நாமளோ நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வத்தை சிறுகாமை சிறந்தது, அதை குறைவிடாம பார்த்துக்கிறது இன்னும் சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு பாடல் மூலயமா இதை விட இதை சிறந்தது, இதை விட இதை சிறந்ததுன்னு சொல்றது தான் இந்த ஒரு அதிகாரம். சரியா? ஸோ 7ஆம் வகுப்பு அதே புத்தகத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இதனுடைய டீட்டெயிலான பாடலுடைய பொருள் தான் இங்கே கொடுத்துருப்போம். இப்போ நான் என்ன சொல்லணும் அதாங்க இருக்கும். சரியா? முதல் பாடல் பாருங்க, இது முதல் பாடல், 2வது பாடல், 3வது பாடல்னு சொல்லிட்டு 10வது பாடல் வரைக்கும் அந்த பாடலுடைய வரிகள் என்ன சொல்றதுன்ற ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பாடலுடைய பொருள்.
கடல் சூழ்ந்த உலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமை சிறந்தது. அதான் முதல் பாடலுடைய வரி. படிச்சோமா? அடுத்து பாருங்க. பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே நல்லது. மற்றவங்களோட அன்பு காட்டுறதை விட நம்ம செயலில் மூலயமா அவங்க இவன் அன்பானவன் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. அறிவு நுட்பத்திலும் கற்ற பொருளை மறவாமை நல்லது. சரியா? அறிவோடு இருக்கணும். அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா படித்ததை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா தான் அவங்க சிறந்த ஒரு கல்வியாளன் சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அடுத்து பாருங்க. வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராய் வாழ்வது சிறந்தது. வளமாக வாழ்க்கை நம்ம அதான் வன்மையோடும் பார்த்துருப்போம். சரியா? வளமாக வாழ்கிறத விட வாய்மையோடு உண்மையோடு வாழ்கிறது தான் சிறந்தது அப்படின்றது 4வது பாடல். அடுத்து பாருங்க. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. ஓகேவா? இளமையை காட்டிலும் என்னது மெய்ப்பினி இல்லாமை அப்படின்றத பார்த்துருப்போம். சரியா? மெய்ப்பினா அது உடல் நோய் இல்லாமல் வாழ்வது தான் சிறந்தது. அடுத்து பாருங்க. அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. அதுதான் நலனுடையான்னு பார்த்துருப்போம். அழகுடையவர்கள் நலனுடையான்னு பார்த்துருப்போம். ஓகேவா? அதை விட எது பெருசுன்னு பார்த்துருப்போம். கற்பு சிறந்தது, அதான் ஒழுக்கம் சிறந்ததுன்னு பார்த்துருப்போம். சரியா? சரி, கற்பு சிறந்தது இதுக்கு. ஓகேவா? இந்த பாடலுக்கு இது நாணமுடையது. ஓகேவா? அடுத்து பாருங்க. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையோடு இருக்கிறது தான் சிறந்தது. அந்த ஒழுக்கமுடைமை தான் நீ என்ன குடியில பிறந்தவன்றதே சொல்லும். ஓகேவா? நீங்க எந்த குடியில பிறந்தாலும் குடின்னு அந்த இடத்துல என்ன சொல்லுது, அந்த குலம் அந்த வகரான்னு சொல்ல முடியாது, அதையும் எடுத்துக்கலாம். குடின்னு அந்த இடத்துல குடும்பத்தையும் எடுத்துக்கலாம். நீங்க எப்படியாப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன்றதையும் சொல்லிடும். உன்னுடைய ஒழுக்கம் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க. சிறந்த நூல்களை கற்றலை விட கற்றறிந்த பெரியோரை பின்பற்றி ஒழுக அப்படின்னது பின்பற்றி அவங்கள போற்றி வாழ்றது என்ன நல்லது. அடுத்து பாருங்க. பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மையை செய்தல் சிறந்தன்று. ஓகேவா? அடுத்து பாருங்க. முற்காலத்து பெருகிய செல்வத்தை பிற்காலத்துல பின்னர் குறைவுபடாமல் காத்தல் தான் சிறந்தது அப்படின்றதுதான் 10வது பாடலுடைய பொருள். புரிஞ்சுட்டீங்க இல்லையா? ஸோ இதுதான் சொல்லும் பொருள் பாருங்க. ஆர்கலினா நிறைந்த ஓசையுடைய கடல்னு அர்த்தம். ஓகே. அடுத்து பாருங்க. மேதைனா அறிவு நுட்பம், பிணினா நோய், நாணம்னா செய்யக்கூடாத விஷயம் செய்ய அஞ்சப்படுதல், சிறந்தன்று அப்படின்னா சிறந்ததுன்னு அர்த்தம், காதல்னா அன்பு விருப்பம்னு அர்த்தம், வன்மைனா ஈகை கொடை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மெய்னா உடம்பு நம்மளுக்கு தெரியும், வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல் அர்த்தம். பெரியாரை வழிபடுதல் பார்த்துருப்போம் இல்லையா? அப்படின்னா போற்றி வணங்குதல். ஓகேவா? அடுத்து பாருங்க. சிறந்த மேற்கோள்கள், புத்தகத்தை தாண்டி இருக்கக்கூடிய சிறந்த மேற்கோள்கள் இந்த முதுமொழி காஞ்சி நூலுடைய முக்கியமான ஒரு சில பாடல் வரிகள். பாருங்க. இசையிற் பெரிதோர் எச்சம் இல்லை. இசைனா நம்ம புகழ். ஓகேவா? இசைனா நம்ம புகழ். புகழை விட பெரியதோர் எச்சம் இல்லை. இந்த இடத்துல எச்சம்னா செல்வம். ஓகேவா? நீ புகழோடு வாழ்றதான் சிறந்த செல்வம். ஓகேவா? புகழை விட பெரிய ஒரு செல்வம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அது புகழோடு வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்டா தம்பின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஈரமுடைமை ஈகையின் அறிவ. ஈரம்னா அது இரக்கம். நெஞ்சில் ஈரம் இல்லையடா சொல்லப்போனா அது நெஞ்சில் இரக்கம் இல்லையடான்னு அர்த்தம். ஓகே. ஈரம்னா அது இரக்கம், கண்ணோட்டம், ஈரம் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப ஈரமுடைமை ஈகையின் அறிவ. அப்போ ஒருத்தர்கிட்ட இரக்கம் இருக்கா இல்லையான்றது நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, ஈகையின் அறிவ, அவங்களுடைய கொடைத்தன்மை, ஈகைத்தன்மை, அவங்க என்ன செய்யறாங்களோ, உதவி செய்யறாங்களோ, என்ன கொடை செய்யறாங்களோ அதுல இருந்தே அவங்க எந்த அளவு இறக்கப்பட்டவங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் ஈரமுடைமை அப்படின்றது ஈகையில், அவங்க செய்யக்கூடிய ஈகையில, அவங்க செய்யக்கூடிய கொடையில தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. நலனுடைமையின் நானும் சிறந்தது. இது இப்பதான் பாடல் வரிகளை நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்து பாருங்க. குலனுடைமையின் கற்பு சிறந்தது. ஓகேவா? நம்ம குடிப்பழக்கத்தோட குடிப்பிறப்போட என்ன சொல்றது, நம்ம என்னது கற்பு சிறந்தது, நம்முடைய ஒழுக்கம் சிறந்தது அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க. அறியாத தேய்த்து பாருங்க. அறியாத தேய்த்துல தேசத்து, அறியாத தேசத்து ஆச்சாரம் பழியார். இது ரொம்ப முக்கியமான பாடல். அறியாத தேசத்து, நம்மளுக்கு தெரியாத ஒரு தேசம், நம்மளுக்கு தெரியாத ஒரு நாடு, நம்மளுக்கு தெரியாத ஒரு பகுதி இருக்குன்னா, அதாவது தெரியாத பகுதினா அது நம்ம அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்க மாட்டோம். ஓகேவா? அந்த மாதிரி தெரியாத தேசத்து ஆச்சாரம், அங்க இருக்கக்கூடிய ஒழுக்கம் பழக்க வழக்கங்களை என்ன பண்ணக்கூடாது, பழிக்கக்கூடாது. இப்போ திடீர்னு நம்ம இங்கே இருப்போம், இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போவோம், அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய கல்ச்சர் பண்புகள்லாம் வேற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு இவங்களை பாரு அப்படி வாழ்றானுங்க, இவங்களுடைய கல்ச்சர் பாரு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன கூடாது, நாம் பழிக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் என்னது, அறியாத தேசத்து ஆச்சாரம் பழியார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தெரியாத தேசத்து போகாத தேசத்தினுடைய ஒழுக்கங்களை, அவங்களுடைய மரபுகளை, பண்புகளை, இல்லை கலாச்சாரத்தை நம்ம பழிக்க கூடாது அப்படின்றதான் இந்த பாடலுடைய பொருள். சரியா? ஸோ இதுதான் முதுமொழி காஞ்சி நூலினுடைய சிறப்பு செய்திகள். ஸோ இதில் நம்ம அழகாக
என்ன பண்ணலாம், நோட்ஸ் எடுத்துருக்கீங்க நம்புகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, அழகாக படிச்சுக்கோங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். முதுமொழி காஞ்சி நூலில் வந்து கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியலையா, ஆன்சர் பண்ண முடியணும், பண்ணணும். சரியா? அடுத்த ஒரு வகுப்பில் நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கான திரிகடுகம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸில் சொல்லப்பட்டக்கூடிய கருத்துக்கள், செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.